கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராய பழி 29ஆக அதிகரிப்பு. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். கள்ளக்குறிஞ்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிஞ்சி மாவட்டம் கோட்டைமேடு அடுத்த கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் கள்ளச்சாராயம் அருந்தியதாக 74 பேர் கள்ளக்குறிஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன், சுரேஷ், சேகர் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். அதே பகுதியில் அடுத்தடுத்து பலரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களின் சிலர் புதுச்சேரி, ஜிம்மர், விழுப்புரம், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 58 வயதுள்ள மணி, 62 வயதுள்ள கிருஷ்ணமூர்த்தி, 38 வயதுள்ள இந்திரா ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 7 பேரில் நாராயணசாமி என்பவரும், ராமு என்பவரும், சுப்பிரமணி என்பவரும் ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் கள்ளக்குறிஞ்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 55 வயதுடைய மணிகண்டனும், 75 வயதுடைய ஆறுமுகமும், 55 வயதுடைய தனக்கோடியும், 28 வயதுடைய டேவிட் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று இரவு 10 மணி நிலவரப்படி 2 பெண்கள் உட்பட 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று ஜூன் 20 காலை நிலவரப்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கள்ளக்குறிஞ்சியில் முகாமிட்டு நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் சந்திக்க இருக்கிறார். ஆட்சியர் சரண்குமாரை பணியிடம் மாற்றம் செய்து புதிய ஆட்சியராக MS பிரசாந்தை தமிழக அரசு நியமித்திருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமயசிங் மீனாவை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டதோடு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதியை நியமித்திருக்கிறது. கள்ளச்சாராய விவகாரத்தை தொடர்ந்து மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு DSP தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிஞ்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டிச்செல்வி, திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அப்பகுதி காவல் நிலைய ஆய்வாளர்கள் ஆனந்தன், சிவசுந்தரன், காவல் நிலைய எழுத்தரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருமான பாஸ்கரன், திருக்கோவிலூர் DSP மனோஜ்குமார் ஆகியோரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வழக்கை CPCID பிரிவுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு செய்திருக்கிறது. முதல்வர் MK ஸ்டாலின் தனது X வலைதள பக்கத்தில் கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் இழந்ததை செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சமூகத்தை பால்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ரவி அவர்கள் தனது X வலைதள பக்கத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது நெஞ்சார்ந்த இரங்கலையும், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்கிறேன். நமது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவ்வப்போது இதுபோன்ற செய்திகள் வெளிவருகிறது. இது தீவிர கவலைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது X வலைதளத்தில் பதிவு செய்யும் பொழுது, நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மதுவிலக்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறேன். மதுவை அறவே ஒழிக்க வேண்டும். மது, போதை, புகை மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் என்று சொல்லி பல மாநாடுகளும் நடத்தியும் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆகையினால் 29 பேர் பலியானதற்கு இந்த அரசும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தில் மதுவிலக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இது ஆளும் கட்சியினுடைய தவறுதான் இது போன்ற இறப்புகளுக்கு காரணம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக
மாநாடு, பொதுக்கூட்டம், தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டில் மதுவை தடை செய்ய வேண்டும், சாராய ஆலைகள் தடை செய்யப்பட வேண்டும், போதை, மது, புகை இந்த மூன்றுமே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிலே மதுவுக்கு எதிராக மதுவை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் மதுவுக்கு தடை வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, கோட்டைமேடு, கருணாபுரம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதி. இப்பகுதி தொழிலாளர்கள் பலர் வேலை செய்துவிட்டு உடல் வலியை போக்க மது அருந்துவது வழக்கம். அந்த வகையில் தான் பலர் மது அருந்தி வந்துள்ளனர். கள்ளச்சாராயம் விலை மலிவு என்பதோடு அதன் போதை வீரியம் அதிகம் என்பதனால் அப்பகுதி மக்கள் கள்ளச்சாராயத்தை வாங்கி பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழிலுக்கு பெயர் போனது என்பது ஊரறிந்த ரகசியம் என்ற போதிலும் அவ்வப்போது போலீசார் மதுவிலக்கு சோதனை என்ற பெயரில் பல ஆயிரம் லிட்டர் பேரர்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்து அழித்து வந்த போதிலும் அங்கு கள்ளச்சாராயத்தை இதுவரை முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை என்பதே நிதர்சனம் என்று பொதுமக்களும் சொல்லி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு 2 பெண்கள் உட்பட 33 பேர் இறந்திருக்கிறார் என்ற செய்தி கூட வருகிறது. 70க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சாராய பலி இல்லை என பகிரங்கமாக பொய் சொன்ன கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்பி மற்றும் 8 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் மூட்டை தூக்கும் தொழிலாளி நேற்று அதிகாலை 5 மணிக்கு திடீரென இவருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் இவரை சேர்த்திருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன் வயது 29 கூலி தொழிலாளி, சேகர் வயது 65, சுரேஷ் 40 வயது ஆகியோரும் அடுத்தடுத்து வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு 3 இறந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆறுமுகம், தனக்கொடி ஆகியோரும் இதேபோல அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அடுத்தடுத்து உயர்ந்திருக்கிறார்கள். இறந்த 6 பேரும் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்தனர். அதன் பிறகே பாதிப்பு ஏற்பட்டது என பகுதிவாசிகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே கருணாபுரத்தில் சாராயம் வாங்கி குடித்த 70க்கும் மேற்பட்டோர் இதே பகுதிகளுடன் கள்ளக்குறிச்சி, சேலம் அரசு மருத்துவமனையிலும் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. ஜிப்பர்மரில் சேர்க்கப்பட்ட 19 பேரில் கருணாபுரம் கிருஷ்ணமூர்த்தி, மணி, குப்பன் மனைவி இந்திரா ஆகியோர் இறந்திருக்கிறார்கள். மற்றவர்களும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மணிகண்டன் வயது 30 என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் சேலம் அரசு மருத்துவமனையில் நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணி ஆகியோர் இறந்திருக்கிறார்கள். தீவிர சிகிச்சையில் இருந்த 5 பேரும் நள்ளிரவில் இறந்திருக்கிறார்கள். இன்று அதிகாலை மருத்துவமனையில் பலர் உயிர்ந்ததாக பலி எண்ணிக்கை 33 ஆனது. மரணச் செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்த நிலையில் கலெக்டர் ஸ்ரவண்குமார் அவசரமாக செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். சாராயம் காய்ச்சவோ விற்கவோ இல்லை, யாரும் சாராயம் குடித்து பலியாகவில்லை. நான் நன்கு விசாரித்ததே இதை சொல்லுகிறேன் என கலெக்டர் சொன்னார். பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருந்ததால் எஸ்பி உட்பட 10 பேர் போலீஸ் அதிகாரிகள் அரசு தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறது. கலெக்டர் சரண்குமார் ஜடாவதத்தை இடமாற்றம் செய்து வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த 26 பேர் வாந்தி, வயிற்றெரிச்சல் போன்ற உபாதைகள் இருப்பதாக தெரிவித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக கலெக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை விசாரணையில் அவர்கள் பாக்கெட் சாராயத்தை குடித்ததாக கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. உடற்கூறு ஆய்வுக்கு பின் இறப்பின் காரணம் தெரியும் என்று சொல்கிறார்கள். விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து சிறப்பு மருத்துவர் குழு அனுப்பப்பட்டுள்ளது. 18 பேர் உயர் சிகிச்சைக்காக ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 6 பேர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தமிழக சுகாதார திட்ட இயக்குனர் கோவிட்ராவ், மருத்துவக் கல்லூரி இயக்குனர் சங்குமணி ஆகியோர் கள்ளக்குறிச்சி வரைந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வேலு, சுப்பிரமணியன் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலின் அனுப்பியிருக்கிறார். பாக்கெட் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி 49 வயது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 200 லிட்டர் விஷ சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு விழுப்புரம் மண்டல தடை அறிவியல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டது. சோதனையில் அவர் மெத்தனால் கலந்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கலெக்டர் சரண்குமார் ஜடாவத் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய கலெக்டராக பிரசாந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் எஸ்பி சமீர் சிங் மீனா தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன், இன்ஸ்பெக்டர் கவிதா, திருக்கோவிலர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இன்ஸ்பெக்டர் பாண்டிச்செல்வி, எஸ்ஐ பாரதி, அப்பகுதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்தன், எஸ்ஐ சிவசந்திரன், போலீஸ் நிலைய எழுத்தாளர் பாஸ்கரன், சிறப்பு
எஸ்ஐ மனோஜ்குமார், திருக்கோவில் போலீஸ் டிஎஸ்பி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கை தீர விசாரிக்கவும் தக்க மேல் நடவடிக்கைக்காகவும் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார். அதாவது தொழிற்சாலை பயன்படுத்துவதற்கான மெத்தனால் மிக எளிதாக அனைவருக்கும் கிடைக்கிறது. மலிவு விலையில் கிடைக்கும் மெத்தனாலில் சாராயத்தை போன்று காய்ச்ச வேண்டியது இருக்காது. 1 லிட்டர் மெத்தனாலில் 100 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தி கள்ளச்சாராயமாக சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. மெத்தனாலை எந்த விதத்திலும் உட்கொள்வது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது இல்லை. அவ்வாறு குடிப்பதன் வாயிலாக அனைத்து உள் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கல்லீரல், சிறுநீரகம், கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் மெத்தனால் கிடைப்பதை தடுக்க வேண்டும். மெத்தனால் விற்பனை செய்யும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி எந்த பயன்பாட்டுக்கு வாங்கப்படுகிறது என்பதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் மெத்தனால் குடித்து உயிரிழப்பதை தடுக்க முடியும். குழந்தைசாமி பொது சுகாதாரத்தின் நிபுணர் கூறியிருக்கிறார். அதாவது இறந்த சுரேஷ் மனைவி ரஷீதா பானு, என் கணவர் சுரேஷ் மூட்டை தூக்கும் தொழிலாளி. எங்களுக்கு 16 வயதுள்ள மகள் உள்ளார். நேற்று முன்தினம் மாலை என் கணவர் சாராயம் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். நள்ளிரவில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து கண் பார்வை குறைவாகவும் காது சரியாக கேட்கவில்லை என்று கூறினார். தொடர்ந்து உடல்நிலை கவலைக்கிடமானதால் நேற்று காலை 7:30 மணிக்கு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தோம். அவர் அங்கு இறந்தார். அதாவது பிரவீன் என்பவர் தாய் ரெஜினா கூறுகையில், என் மகன் பிரவீன் பெயிண்டராக வேலை செய்தார். அவருக்கு 5 மற்றும் 4 வயதில் குழந்தைகள் இருக்கிறது. பிரவீன் நேற்று முன்தினம் மாலை சாராயம் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். நள்ளிரவு 12 மணிக்கு இரத்த வாந்தி எடுத்தார். அச்சமடைந்த அவரை கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். ஆனால் அங்கிருந்தவர்கள் மது அருந்தி இருப்பதால் சிகிச்சை அளிக்க முடியாது என்றனர். அதனால் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். பின் நேற்று காலை 6 மணிக்கு மீண்டும் அரசு மருத்துவத்தில் சேர்த்தோம். அங்கு அவர் காலை 8 மணிக்கு இறந்திருக்கிறார். அதாவது கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் சாராயம் சமவெளி பகுதிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுக்க போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அவர் பல மாநாடுகள் போடுகிறார். போதை, புகை, மது இது பூரா மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிறது. இந்த தீங்கு விளைவிப்பதை அரசு எந்த விதத்திலையும் விற்பனை செய்வது நியாயம் கிடையாது. இதை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார். இந்த மற்றும் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட வேண்டும். தடுக்க தவறி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுபோன்ற குற்றங்கள் ஈடுபடுவது குறித்து பொதுமக்கள் தகவல்கள் தெரிவிக்க வேண்டும். பொதுமக்களை களத்தில் இறங்கி மதுவுக்கு எதிராக போராட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து பலமுறை வலியுறுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பலி 29ஆக அதிகரிப்பு. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டைமேடு அடுத்த கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் கள்ளச்சாராயம் அருந்தியதாக 74 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன், சுரேஷ், சேகர் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். அதே பகுதியில் அடுத்தடுத்து பலரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களின் சிலர் புதுச்சேரி, ஜிம்மர், விழுப்புரம், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு